ஆயுத எழுத்து நீட்சி பகுதிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கின்றோம் நேயர்களே. தமிழக அரசியலில் புதிய சக்தியாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் வர இருக்கிறாரா என்ற யூகங்கள் ரசிகர் மன்ற கூட்டங்களில் அவர் பேசியது முதலே தொடர்ந்து கொண்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதை குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி வெளிப்படையாக திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய வருகைக்காக எங்கள் கதவுகள் திறந்தே இருக்கும், அவர் என்று வேண்டுமானாலும் எங்களுடைய கட்சியில் இணையலாம் என்று பாரதிய ஜனதா கட்சி வெளிப்படையாக அவருக்கான வேண்டுகோளை விடுத்திருக்கக்கூடியதே, அவருக்கான அழைப்பை விடுத்திருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர்கள் இல்லை, அவர் தனி கட்சி தான் தொடங்குவார், எந்த கட்சியிலும் இணைய மாட்டார் என்ற கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். அவருடைய தமிழரா இல்லையா என்ற சர்ச்சைகளை எழுப்பி அவர் தமிழகத்தை ஆளுவதற்கு தகுதியற்றவர் என்ற விமர்சனங்களையும் திரு சீமான் அவர்கள், திரு பாரதி ராஜா அவர்கள் போன்றவர்கள் வைப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி பல்வேறு தலைவர்கள் பல்வேறு கட்சிகள், திரு திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியை சேர்ந்தவர், அவர் பாஜகவுடன் அவரை இணையக்கூடாது, தனிப்படையாக அவர் இயங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பமாக இருக்கிறது என்று திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய வருகை குறித்து அவர் எப்படி செயல்பட வேண்டும், எந்த கட்சியை தொடங்க வேண்டும், எந்த கட்சியில் சேர வேண்டும் என்பது குறித்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் தவிர பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து கருத்துக்கள் தெரிவித்து வரக்கூடியதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த கருத்துக்கள் எதை காட்டுகின்றன? திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு அரசியல் ஏற்கனவே ஒரு செல்வாக்கு ஏற்பட்டுவிட்டது, அந்த செல்வாக்கின் அடிப்படையில் தான் எல்லா கட்சிகளும் இது போன்ற கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் என்று ஒரு பக்கம் பார்ப்பதா, அவர்களுக்கான திரு ரஜினிகாந்த் அவருடைய வருகைக்கான எதிர்ப்பு தான் அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்கிறதா? இதுல திரு சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வாக என்ன இருக்க போகிறது? அவர் ஒரு கட்சியை நோக்கி செல்ல போகிறாரா இல்லது தனியாக இயக்கம் என்பதை நோக்கி செல்ல போகிறாரா? அப்படி தனியாக இயக்கம் என்று சொன்னால் அதற்கான திறனையும் அதற்கான கட்டமைப்பையும் அவருடைய ரசிகர் மன்றங்கள் ரசிகர்கள் பெற்றிருக்கிறார்களா? பல்வேறு கேள்விகள் இப்படி எழுந்து கொண்டிருக்கின்றன. அரசியலில் ரஜினி அஞ்சுகின்றனவா கட்சிகள் என்ற தலைப்பில் தான் விவாதிக்க இருக்கிறோம். இந்த விவாதத்தில் நம்மிடையே இணையக்கூடியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திரு ராகவன் அவர்கள் நம்மிடையே தொடர்கிறார்கள். அதே போல ரஜினிகாந்த் அவர்கள் ரசிகர் மன்றத்தின் சார்பாக நடிகை லட்சுமி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். அரசியல் விமர்சகர் திரு பெருமாள் மணி அவர்களும் அதே போல சாமானியர்களின் பிரதிநிதியாக திரு குமார் அவர்களும் நம்மிடையே இணைகிறார்கள். நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் நம்மிடையே இணைந்திருக்கிறார்கள். அனைவரையும் முதற்கட்டமாக நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். திரு சீமான் அவர்கள்ட்ட ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயத்திலிருந்து நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கான கேள்விகளை. திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு தமிழன் தான் தமிழகத்தை ஆள வேண்டும், திரு ரஜினிகாந்த் அவர்கள் சேவை செய்யலாம், ஆனால் நாட்டை ஆள முடியாது என்பது உங்களுடைய நிலைப்பாடா நீங்க தொடர்ந்து தெரிவித்து வரீங்க. திரு ரஜினிகாந்த் அவர்கள் சார்பில் சொல்லக்கூடியது என்னன்னா, திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய தந்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பிறந்தவர், அவர்களுடைய தாயும் கூட அவர்களுடைய பிறப்பிடமும் கூட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தது, பின்னர் பிரிந்த ஒரு இடமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அவருடைய ரூட்ஸ் தமிழ்நாட்டில் தான் இருக்கு, அவருடைய மூதாதையர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் அவர் தமிழர்கள் குவாலிஃபிகேஷனை பெற்றுறாரா? அதற்கான தகுதியை நீங்க எப்படி தீர்மானிக்கிறீங்க திரு சீமான்? இதுல இந்த கேள்வியே வேடிக்கை இல்லையா? இப்ப 400 ஆண்டுகளா இங்கே இந்தியாவை ஆண்ட வெள்ளக்காரன் இப்ப பென்னி குக்கு இங்க வாழ்ந்தாரு, இங்கே வந்து முல்லை பெரியாற்று அணையை கட்டினார் பென்னிக்குக்கு. இப்போ அவர் இல்லை, போயிட்டாரு. அவருடைய வாரிசுகள்லாம் அங்கே இருக்குது. அவங்க திருப்பி இங்கே வந்தால் அவங்க பூர்வீகம் இங்கே தான் பிறந்தாருன்னு சொல்லிட்டு அவர் தமிழர் தான் இந்த நாட்டை ஆளணும்னா நீங்கள் அவர் இந்தியர் தான் இங்கே ஆளலாம் அப்படின்லாம் பேசுறது அது இதெல்லாம் ஒரு இதாக பாருங்க. அவரே கேள்வி என்னவா இருக்குன்னா, இல்லை தமிழருங்கிறத நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இல்லைங்க ஐயோ நீங்கள் நல்லா கவனிங்க, இங்கே பிறந்தாலும் அவர் மராட்டியர் தானே. இங்கே எத்தனையோ மராட்டியர் இருக்காங்க. இங்கே பாருங்க, மன்னராட்சி காலத்தில் மராட்டியர்கள் இங்கே படையெடுத்து இங்கே எங்களை அதிகாரம் செஞ்சுருக்காங்க. இப்போ மக்களாட்சி காலத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மராட்டியர் இந்த நாட்டை ஆளணும்னு நினைக்கிறாரு. அவர் படையெடுத்து வந்தாங்க, இவர் படையெடுத்து வர்றாரு, இவ்வளவுதான். நாங்கள் கேட்குறத நீங்கள் எங்களுடைய உணர்வோடு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் கேட்குறதுல இருக்க தார்மீக அந்த நேர்மை உங்களுக்கு புரியும். நாங்கள் பன்னெடுங்காலமாக எங்கள் மொழி சிதைந்து எங்கள் வளங்கள் சுரண்டப்பட்டு கண்ணு முன்னாடி இனத்தை சாக கொடுத்துட்டு எல்லா உரிமைகளையும் பறி கொடுத்துட்டு நிற்கதை அணிக்கிற ஒரு இனத்தின் மக்கள். இதுல இருந்து மீண்டும் முடியாத துணிப்போடும் போரா இருங்க நீங்க என்னை பேச விடாம நீங்க அதுதான் நான் வரதே இல்லை இந்த விவாதங்களுக்கு. நீங்க பாருங்க, நீங்க இங்க பாருங்க, எதுக்கு இந்த விவாதத்துக்கு வரலைன்னா நீங்களே பேசுவீங்க, பதில் சொல்ல வேண்டியது நான். நீங்க என்ன கேட்குறீங்க? நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, அஞ்சுகிறாரா கட்சிகளானுங்கிறதா உங்க தலைப்பு. யார் அஞ்சுறது? இன்னைக்கு அரசியலுக்கு வர்றவரை அம்மையார் ஜெயலலிதா ஆளுமையோடு உயிரோடு இருக்கும்போது, ஐயா கலைஞர் அவர்கள் ஆளுமையோடு அதிகாரத்தில் இருக்கும்போது இவர் வர வேண்டியதானே. இன்னைக்கு தான் இந்த சிஸ்டம் தப்பா இருக்கா? இத்தனை ஆண்டுகளா இங்க இருந்தவர் எத்தனையோ பிரச்சனைகளை எத்தனையோ தவறுகளை இந்த ரெண்டு அரசுகளும் செஞ்சிருக்க பிரச்சனைகளை மக்கள் எதிர்கொண்டிருக்காங்க. அன்னைக்கெல்லாம் பேசாம யாருமே இவர் ரெண்டு பேரும் இல்லை, ஆளுமையுள்ள தலைவர்கள் இல்லை. இப்போ வந்தா இப்போ யாரும் கேட்கறதுக்கு இல்லை, இன்னும் வர்றது ஒருத்தர் அவருக்கு அச்சம் இல்லையா?
நீங்க வந்து நீங்க ஒரு மராட்டியர், இந்த மண்ணில் வந்து நான் பச்சை தமிழன்னு சொல்றீங்க. சொல்ல வேண்டிய நேரம் என்ன, தேவை என்ன இருக்கு? யார் பயப்படுறா? கர்நாடகாவில் நான் வாழ்றேன் 1.25 கோடி, அங்கேயும் நான் தமிழன். ஆந்திராவில் வாழ்றேன், மகாராஷ்டிராவில் வாழ்றேன், மலேசியாவில் வாழ்றேன், சிங்கப்பூரில் வாழ்றேன், உலகம் பூரா வாழ்றேன். எங்க போனாலும் நான் தமிழன். இந்த நிலத்திலையும் வாழ்றேன், நான் தமிழன். ஆனால் நீங்க இங்க வரும்போது ஏன் நீங்க வந்து கர்நாடகா போனா கன்னடர் ஆகிறீங்க, மராட்டியர் மகாராஷ்டிரா போனா மராட்டியர் ஆகிறீங்க, இங்க வந்தா என் பச்சை தமிழருங்கிறீங்க. பயப்படுறது யாரு? அதுதான் பயப்படுறது யாரு? இப்ப நான் வந்து நீங்க நான் என்ன சொல்றேன், இருங்கம்மா அம்மா, கொஞ்சம் இருங்கம்மா. நீங்க அரசியலுக்கு வந்து என்ன செய்வீங்களோ அதை நாங்க செய்வோங்கிறோம். என்னோட கேள்வி எடுத்துக்கோங்க. கருத்தை நான் முழுமையா புரிஞ்சுக்கிறேன். என்னோட கேள்வி எடுத்துக்கோங்க. நீங்க திரு ரஜினிகாந்த் அவர்கள் மீது அரசியல் ரீதியா பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறீங்க. அதற்கான பதில அவங்க தரப்புல கொடுக்குறாங்களா நம்ம பார்ப்போம். ஆனா என்னோட கேள்வி என்னவா இருக்குன்னா, நீங்க வந்து ஒரு தமிழர் தான் தமிழகத்தை ஆள வேண்டும்ங்கிறது உங்களுடைய கொள்கையா இருக்கிறது. உங்களோட கொள்கையை நான் கேள்வி கேட்கவே வரல. ஏன் தமிழர் தான் ஆளணும் இல்ல, அதை நான் கேட்கவே இல்லை. உங்களோட கொள்கையை நான் கேள்வி கேட்கவே இல்லை. அது உங்களுடைய கொள்கை, உங்களுடைய கட்சியுடைய கொள்கை. தமிழர் தான் ஏன் ஆளணும்னு நான் கேட்கல. ஆனா அந்த தமிழருங்கிறதுக்கான வரையறை என்னங்கிறத நான் கேட்கிறேன். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணகிரி தான் பிறந்தாரு, அவருடைய பூர்வீகம் எங்க இருக்குது, அவர் தமிழர் தான் அவங்க சொல்றாங்க. இப்போ தமிழ்நாட்டுல பூர்வீகமா கொண்ட தமிழ்நாட்டுல வந்து தாத்தாக்களையும் அப்பாக்களையும் தமிழ்நாட்டுல விட்டுட்டு மலேசியால போய் செட்டில் ஆயிருக்காங்க, லண்டன்ல போய் செட்டில் ஆயிருக்காங்கன்னா அவங்க தமிழர்கள் இல்லையா? அப்போ அந்த வரையறை என்னங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்குன்றதான் கேள்வியா இருக்கு, வேற எதுவும் இல்லை. இது என்ன புது வரலாறு ரஜினிகாந்துக்கு? கிருஷ்ணகிரியில் பிறந்தாங்க, அவங்க மூதாதையெல்லாம் இங்க இருக்கிறாங்க. இப்ப தஞ்சாவூர்ல போன்சா இருங்க மகாராஷ்டிரா மராட்டிய மன்னர்கள் இங்கே படையெடுத்து வரும்போது, சரபோஜி மன்னர்கள், அவர்கள் இங்கே அப்படியே தங்கியிருந்தாங்க. அந்த வாரிசுகளில் இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய ராஜராஜ சோழன், எங்கள் பாட்டன் ராஜராஜ சோழனுடைய ஒவ்வொரு பிறந்தநாள் விழாவும் நினைவு நாளையும் இளவரசராக பட்டம் கட்டிக்கிறதோ போன்சாங்கிற அந்த மகாராஷ்டிரக்காரர் தான். மராட்டியர் தான் இன்னைக்கு தஞ்சை மண்ணின் இளவரசராக இருக்காரு. அதனால அவர் தமிழர் ஆயிடுவாரா? எனக்கு புரியவே இல்லை இது எப்படின்ட்டு. இல்ல, அத நானும் தெளிவுபடுத்திக்க தான் கேக்குறேன். நம்ம எவ்வளவு தூரம் பின்னாடி போக வேண்டியிருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டுல வந்து பல தலைமுறைகளை இங்கே செட்டில் ஆகி முழுமையா தமிழ் பேசிட்டு இங்க இருக்கக்கூடியவங்களை நம்ம பார்க்கிறோம். அவங்கள நம்ம தமிழர்களா ஏற்கலையா? அப்படித்தான் நான் உங்ககிட்ட ஒரு அன்பா ஒரு கேள்வியை வைக்கிறேன். 400 ஆண்டுகளா இந்த நிலப்பரப்பை ஆண்ட வெள்ளக்காரர்கள் இங்கேயே கோட்டையை கட்டி, கோட்டை கட்டி, இங்கேயே குளத்தை வெட்டி, கோயிலை கட்டி வாழ்ந்து பல தலைமுறையா இங்கேயே குழந்தை குட்டியில பெற்று வாழ்ந்தவனை எதுக்கு அடிச்சு விரட்டினிய? அவன் 400 ஆண்டுகளா அந்த நிலத்துல வாழ்ந்துட்டானே, அவன் இங்கேயே இருந்துட்டானப்பா, விட்டுற வேண்டியதானே? அவனை அடிச்சு விரட்டுறது ஃப்ரீடம் ஃபைட்டு. நாங்க கேட்கறது ஃபண்டமெண்டல் ரைட்டு. அதை நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க சோனியா காந்தி ஏன் இந்தியாவின் பிரதமர் ஆக்கல? அதுதாங்க உங்களோட கொள்கையை நான் கேள்வி கேட்கல. சோனியா காந்தியை ஏன் இந்தியாவின் பிரதமர் ஆக்கல? அதான் அப்புறம் என்ன? ரஜினிகாந்த் இங்க பிறந்தாலும் அவர் தமிழர் இல்ல, அவர் மராட்டியர். அரசியல் தலைவர்கள் ஐயோ நீங்க இங்க பாருங்க, ரஜினிகாந்த் அம்மா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இங்க பிறந்திருந்தாலும் அவர் மராட்டியர், தமிழர் இல்ல. அவரே என்னை வாழ வைத்த தமிழ் மண்ணை மறக்க மாட்டேன் அப்படிதான் சொன்னாரே ஒழிய, அவர் தொடக்கத்திலிருந்தே நான் பச்சை தமிழர்னு சொல்லலையே. கட்சி ஆரம்பிக்க போற போது நான் பச்சை தமிழன்னா இல்ல, அப்ப நாங்கெல்லாம் மஞ்சள் தமிழர்கள், வெள்ளை தமிழர்களா? எப்படி இது புரியல? ரைட், ஓகே. நான் அது வந்து உங்களுடைய விஷயத்தில் நான் வந்து அடுத்த விஷயத்துக்கு வந்து போக விரும்புகிறேன். திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் செயல்பாடு கொடுத்துட்டு சொல்லும்போது அவர் வந்து சேவைகள் செய்யலாம், வந்து ஆளதான் கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய நிலைப்பாடாக இருந்தது. இப்போ பாரதிய ஜனதா கட்சி வந்து ஓப்பனாக ஒரு கோரிக்கை கொடுத்துருக்காங்க. அவர் வந்து எங்களுடைய கட்சியில் இணையணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வேண்டுகோளை வந்து விடுத்திருக்காங்க. அதற்கான ஆதரவும் எதிர்ப்பும் தமிழக அரசியல் வரக்கூடியதை பார்க்க முடியாது. அவர் பிஜேபியில் இணையக்கூடாதுன்னு சில பேர் சொல்றதும், இணையலாம் சில பேர் சொல்றதும். உங்களுடைய பார்வை அதில் என்னவா இருக்குது? அவர் இருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் இணைஞ்சு ஒரு சேவைகளை இல்ல அரசியல் ரீதியான செயல்பாடுகளை செஞ்சா அது உங்களுக்கு ஏற்புடையதா இருக்கும்? அது பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் தேசிய கட்சியில் இங்கே இருக்கிற குஷ்பு நஞ்சிருக்கிறாங்க, அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த மண்ணில் நடித்த நடிகை நக்மா போய் மகளிர் காங்கிரசினுடைய செயலாளராக இருக்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை. நீங்கள் இந்திய கட்சி தேசிய கட்சியில் போய் நீங்கள் செய்கிறதுல நாங்கள் ஒன்றும் தலையிடல, ஒன்றும் சொல்லலை. நீங்கள் அரசியலுக்கு வாங்க, நான் மகராசனா வாங்க வேணான்னு சொல்லலையே. அன்னை தெரசா இந்த நாட்டில் வந்து பல ஆண்டுகளாக மரண நொடி வரை இங்கே சேவை செஞ்சாங்க. சிறந்த சேவை கொண்டாடணும், பாராட்டணும். அதனால அவங்களை பிரதமர் ஆக்கிட முடியுமா? அப்படி செய்ய முடியாது. நீங்க இங்க வாங்க, சேவை செய்யுங்க. எங்களை முதல்வராக இருந்த ஆளுகிற உரிமை உங்களுக்கு இல்ல. தந்தை பெரியார் அவர்களே சொல்றாங்க, இந்த மண்ணில் சேவை செய்கிற உரிமை தான் எனக்கு இருக்கு, ஆனால் இந்த மண்ணை ஆளுகிற உரிமை பச்சை தமிழன் காமராஜுக்கு தான் இருக்குங்கிறாங்க. அந்த உணர்வை
அந்த கருத்தை நீங்க உள்வாங்கிக் கொள்ளணும் தான் நான் சொல்றேன். நீங்க வாங்க, நீங்க சேவை செய்யுங்க, நாங்க உங்களுக்கு துணையா இருக்கோம். ஓகே, நீங்களே குறிப்பிட்டது போல குஷ்பு அவர்கள் வந்து தமிழகத்தில் ஒரு கட்சியில் இணையும் போதோ, நக்மா அவர்கள் இணையும் போதோ, இல்ல பல்வேறு தரப்பை சேர்ந்தவர்கள் எல்லாம் இணையும் போதோ வந்து அவர்கள் நாட்டை ஆள வரக்கூடாது அப்படின்னு திரு சீமான் அவர்களோ மற்றவர்களோ வந்து குரல் கொடுக்கறத நம்ம பார்க்க முடியல. அப்படியானால் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு முதலமைச்சர் ஆவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் பலமும் இருக்கிறது அப்படிங்கறத நீங்க ஏற்கிறீங்களா? அதனாலதான் அவர் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்ற கருத்தை முதல்ல நான் அப்படி ஏற்கல. அந்த சிந்தனையை இங்க பாருங்க, குஷ்பு அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணையறாங்க. அவங்க இந்த நாட்டை ஆளணுங்கிற நோக்கத்தில் அதுல ஒரு அங்கமா இருந்து வேலை செய்ய நினைக்கிறாங்க. அப்படி நீங்க என்னோட வந்து ரஜினிகாந்த் இணைஞ்சுக்கிற சொல்லுங்க, எனக்கு தளபதியா இருங்க, மன்னன் நான் தான். அப்படித்தான் நாங்க இங்க கட்டபொம்மன் படையில எங்க பாட்டன் சுந்தரலிங்கனாரு, எங்க பாட்டன் வெள்ளையத்தேவன் தளபதியா இருந்தது போல எங்களுக்கு எத்தனை தளபதி இருங்க, இந்த நிலத்தில் மன்னன் நான் தான். மகாராஷ்டிராலே கர்நாடகால வந்து நான் பேசுறேன், 1.25 கோடி கர்நாடகால எனக்கு என்ன அரசியல் அங்கீகாரம் இருக்கு? நான் கேட்கவே இல்லையே. ஓகே கண்டினியூ திருச்சிமா. அப்ப நீங்க வந்து இங்க அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது மக்களுக்கு சேவை செய்யவா இல்ல முதல்வராயி எங்களை ஆளவா? அதுதான் நாங்க கேட்கிறது. இல்ல திரு சீமான் அவர்கள் என் நிலத்தை நான் ஆள்வது என்பது என் உரிமை. ஒரே ஒரு நிமிஷம் ஒரு தங்கச்சி ஒரே ஒரு நிமிஷம். உங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு இருக்குமா இல்லையா? ஆமா, அது இருக்கு. நான் என்ன சொல்றேன், நான் அதுக்காக வந்தே இருக்கேன். நான் இந்த மண்ணின் மகன், இந்த மண்ணை ஆள்வது என்பது என் உரிமை. நான் ஆளாது பிறர் ஆண்டு நான் வாழ்வது என்பது நான் அடிமை. நான் அடிமையாவால ஒருபோதும் தயாரா இல்ல. இது கடந்த கால என் முன்னோர்களின் பிழையிலிருந்து நாங்க வந்து இதுல உயிர் தழுகிறோம். இதுல வந்து இனி இந்த வரலாற்றில் இந்த போல தவறு நடந்துடக்கூடாதுன்னு நாங்க நினைக்கிறோம். அதுக்கு தான் அவர்கிட்ட அன்பா வேண்டுறோம். நீங்க வாங்க, சேவை செய்யுங்க, நீங்க தலைவரா இருங்க, யாரும் உங்களை ஒண்ணும் செய்யல. இப்ப எங்க ஐயா எல்லா தகுதியும் அவருக்கு உரிமையும் இருந்தும் ஐயா சகாயம் வந்து வரல. அவர் வந்து ஒரு மக்கள் பாதைன்னு ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு சேவை செய்யறாரு. அப்படி நீங்க சேவை செய்யுங்க, உங்களை ஒண்ணுமே சொல்லல. ஆனால் என்னை முதல்வரா இருந்து நீங்க ஆளணும்ங்கிறது அது ஏற்கனவே முடியாத தவறு. அது சரி கிடையாது. திரு ரஜினிகாந்த் அவர்களோ அவர்களுடைய ரசிகர் மன்றத்துடைய அதிகாரப்பூர்வமா இருக்கக்கூடிய தொண்டர்களோ யாருமே வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் முதலமைச்சராக போறாரு அப்படின்னு திரு ரஜினிகாந்த் அவர்களே கூட சொல்லல. அவர் வந்து ஒரு அரசியலுக்கு வரப்போறாரு, கட்சி தொடங்க போறாரா இல்லையான்ற கேள்விகள் எழும்போது அவர் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படிங்கிற குரல் வருதுன்னா அப்ப அதற்கான வலிமை அவருக்கு இருக்கிறது அப்படிங்கறத மற்ற கட்சிகள் ஏற்கிறதான்ற கேள்வி வந்துட்டுல. இதே வேற எந்த சிறிய கட்சி நான் என்ன கேக்குறேன், நீங்க எந்த தத்துவம் இங்க பாருங்க அம்மா தங்கச்சி, இங்க பாருங்க அவர் வர்றதா இருந்தா அப்படி ஒரு கட்சியில போய் இணைஞ்சு நான் ஒரு ஆளா இருந்து சேவை செய்யறேன்னா அவர் பிஜேபியிலோ அழைக்கிற கட்சிக்கு போயிருக்கலாம். தனி கட்சினா அவர் இந்த நாட்டில் முதலமைச்சராகி ஆள்றது எண்ணத்தோட வர்றாரா இல்ல சேவை செய்ய வர்றாராங்கிறத அவர் தான் அறிவிக்கணும். நாம இவ்வளவு கேட்கிறோம்ல, இல்ல நான் மக்களுக்கு சேவை தான் செய்வேன், நான் தலைவரா இருந்து சேவை செய்யறேன், முதல்வரா இருந்து ஆளணும் வரல. இப்ப நான் எதுக்கு துடிக்கிறேன்னா, நீண்ட காலமா என் இன மக்கள் வந்து இந்த நுகர்வு கலாச்சாரத்துல மூழ்கி பொழுதுபோக்கிலையும் கேளிக்கையிலையும் அதிக நாட்டம் கொண்ட இனத்தின் மக்களா ஆயிட்டாங்க. அருகில் இருக்கிற கேரளாவில் மம்முட்டியோ அல்லது மோகன்லாலோ இப்படி வர முடியாது. ஆனா இங்க அது இருக்குது. திரையுலகத்தில் நடிச்சுட்டா போதும் இந்த நாட்டை ஆளுகிற தகுதி வந்துருது நான் ஏற்கல எதிர்க்கிறேன். தனி மனித அபிமானங்களை தலைமையேற்று அரசியல் செய்து என் இன மக்கள் கண்ணு முன்னே அழிந்து போனதை நம்ம பார்க்கிறோம். நல்ல தத்துவத்தை தலைமையேற்று அரசியல் செய்யற வாய்ப்பை இந்த நிலம் உருவாக்கல. சின்னத்தை பார்த்து வாக்களிப்பது, நல்ல எண்ணத்தை பார்த்து வாக்களிக்கிற முறை இங்க உருவாகல. இதுல இருந்து இந்த நிலையை மாற்றணும் நாங்க நினைக்கிறோம். ஒரு தனி மனித அபிமானம், எம்ஜிஆர் வாழ்க, ஜெயலலிதா வாழ்க, ரஜினிகாந்த் வாழ்க, இதை விட்டுட்டு நல்ல நோக்கம் நல்ல தத்துவத்தை தலைமையேற்று அரசியல் செய்யணும். அப்பதான் நாடு மக்களும் உருப்பட முடியும், வாழ முடியும். நீங்க வெறும் சின்னத்தை பார்த்து ரெட்டலைக்கு ஓட்டு உதயசூரியன் ஓட்டு இது மாதிரி நல்ல எண்ணத்தை யார் வைக்கிறாங்க, நல்ல கருத்தை யார் வைக்கிறாங்க? ஓகே, நல்ல கருத்துக்களின் அடிப்படையில் நல்ல எண்ணங்களின் அடிப்படையில் மக்கள் வாக்களிக்கணும். ஆமா, அப்படிங்கறத நீங்க முன்வைக்கிறீங்க. அப்படியானால் உங்களுடைய கொள்கைகளை உங்களுடைய எண்ணங்களை ரஜினிகாந்த் வந்தா என்ன ஆகும்? ரஜினிகாந்தே தத்துவம் ஆவாரு. ரஜினிகாந்த் அப்படி சொல்ல முடியாது. நீங்க வந்து என்ன செய்ய போறீங்க? இப்ப நான் தங்கச்சி நான் ஒண்ணே சொல்றேன், இல்ல ஒரே ஒரு கேள்வி மட்டும் எதிர்கொள்ளுங்க. ஊழலை ஒழிப்ப இல்ல ஒரே ஒரு கேள்வி மட்டும் எதிர்கொள்ளுங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் எதிர்கொள்ளுங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க சொல்லக்கூடிய பல்வேறு தத்துவ ரீதியான விஷயங்களை சொல்றீங்க. மக்கள் வந்து சரியான விதங்கள்ல வந்து தேர்ந்தெடுக்கணும், வாக்களிக்கணும், வந்து மாயைகளை கண்டு இல்ல வந்து சினிமால இருக்கக்கூடிய பிரபலத்தை கண்டு அவங்க வந்து வாக்களிக்க கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்றீங்க. ஓகே, இது போன்ற கருத்துக்களை நீங்க மக்கள் மன்றத்துல மக்களிடம் தானே கொண்டு வைக்கணும். திரு ரஜினிகாந்த் அவர்களை வீழ்த்துங்கள், திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாக்களிக்காதீர்கள், திரு ரஜினிகாந்த் அவர்கள் முதலமைச்சராக விடாதீர்கள், நீங்க மக்கள் எல்லாம் கேட்கணும். திரு ரஜினிகாந்த் அவர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னா நியாயமா? இல்ல, அவரும் போட்டியிடட்டும், எல்லாரும் போட்டிட்டு மக்கள் மன்றத்துல சந்திக்கிறதா சரியான விஷயமா? இங்க பாருங்க அம்மா இங்க பாருங்க சேவை செய்யறதுக்கு யாருக்கும் இந்த மரக்கன்றுகளை 10,000 நடுறதுக்கு நீங்க யாராவும் இருக்கலாம்.
இப்ப பீஸ் மனுஷனு என் தம்பி இருக்கான், அவன் ஒரு மராட்டியன், அவன் தெருப்பூரா மரக்கன்று நடுக்கிறான், குளங்களை வெட்டுறான். யாரும் நான் அவனுக்கு துணையா இருக்கேன், சொந்த தம்பி மாதிரி அவனுக்கு பாதுகாப்பா இருக்கேன், அதுல பிரச்சனை இல்லை. என்னை முதல்வராகி ஆளணுங்கிறது நீங்க பாருங்க, என் பண்பாடு, என் பரம்பரை, என் வரலாறு எதுவுமே தெரியாது. இப்போ இங்க பாருங்க, கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், கீரனூர் முத்து, விராலிமலை சண்முகம், சிவகங்கை ராஜேந்திரன், இவங்கெல்லாம் யாருன்னு கேளுங்க, தெரியாது. நடராஜன் தாளமுத்து யாரு, ஐயா ரஜினிகாந்துக்கு தெரியாது. பூலித்தேவன், மருதுபாண்டியர், வேலு நாச்சியார், பெரும்பிடுகு முத்தரையர், என் முப்பாட்டன் தீரன் சின்னமலை, இவங்கெல்லாம் யாரு, வீரநாள முத்துக்கோன்லாம் யாரு தெரியாது. தமிழருடைய வரலாறு, பண்பாடு, அவனுடைய மொழியின் தொன்மம், அவருக்கு தெரியுமா தெரியாத வாழ்க்கை முறை நம்ம வர வேண்டாம். நான் கேக்குறது என்னன்னா, நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தையும் ஒரு வாதத்துக்காக நீங்க சொல்லக்கூடிய அனைத்தும் நியாயம்னே நான் ஏற்கிறேன். ஒரு வாதத்துக்காக நம்ம அதை ஏற்கிறோம்னு வச்சிட்டாலுமே அதை சொல்ல வேண்டியது திரு ரஜினிகாந்த் அவர்கள் நீங்க வராதீங்கன்னு நம்ம சொல்லணும். அவரை வீழ்த்துங்க நம்ம மக்கள்கிட்ட போணுமா? இருங்க, அதுதான் என்னுடைய கேள்வி. அதுக்கான பதில் கிடைக்கிறதா தான் போய் கொண்டிருக்கிறனால தாங்க சொல்றேன். நீங்க இங்க பாருங்க, மக்கள்கிட்ட போய் கொண்டிருக்கனால இப்ப நீ பேசுறதே மக்களுக்காக தானே பேசுறேன். திரு ரஜினிகாந்துக்காக நான் பேசல. நான் சொல்றேன், நான் முதலமைச்சர் ரஜினிகாந்த மட்டும் சொல்லல தாயே, எல்லாரையும் தான் சொல்றேன். பிற மொழிவழி தேசிய மக்கள் இங்க வாழுங்க, வாழுகிற உரிமை எல்லாருக்கும் உண்டு. இந்த நிலத்தை ஆளுகிற உரிமை தமிழர் எங்களுக்கு தான் உண்டு. அந்த உரிமையை கொடுப்பது திரு சீமானா மக்களா? வேற ஒருத்தருக்கும் சொல்றேன். இந்த ஏங்க மக்களுக்கு சொல்ல வேண்டியதை நான் தானங்க. ஒரு தாய்க்கு தாங்க தெரியும் பிள்ளைக்கு எதை கொடுக்கணும், எதை தடுக்கணும்னு. முன்னாடி நின்று வேலை செய்யறவன் நான் தானே. அப்போ எதை முன்வைக்கணும்னா, திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வராரு, ஓகே வராரு, மக்கள் வந்து அவரை ஆதரிக்க வேண்டாம், மக்கள் அவருக்கு வாக்களிக்க வேண்டாம், திரு சீமானுக்கு வாக்களிங்கள்னு நீங்க மக்கள் மன்றத்தில் போகணும். திரு ரஜினிகாந்த் அவர்கள் முதல்வர் ஆகக்கூடாது, அதுக்கு அவர் முயற்சி செய்யக்கூடாதுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? தங்கச்சி, அது அவரோட உரிமை இல்லையா? தங்கச்சி, அது அடுத்த கட்டம். அது அடுத்த கட்டம். முதல்ல வர்றவருக்கு சொல்ல வேண்டியது நம்ம கடமை. வேணாம், இந்த வேலை உங்களுக்கு வேண்டாம், அதை நாங்கள் பார்த்துக்கோ. நீங்கள் வந்து என்ன செய்ய போறீங்க? இந்த வீடு என் வீடு, எந்த மூலையில் ஒட்டடை இருக்கு, எந்த ஜன்னலில் ஆணி கலன் இருக்கு, எந்த கதவுல தாப்பா கலன் இருக்கு, இது எனக்கு தெரியும். எந்த குழாய் ஓட்டையா இருக்கு நான் பார்த்துக்கிறேன். நீங்க வேலையை பாருங்க. நீங்க வண்டியேறி வந்தது நடிக்கத்தானே, நடிங்க, மகராசனா இருங்க. சீமானே, ஒரே ஒரு கேள்வினே, நீங்க சொல்லுற இந்த மொழிவழி தேசம் உலகத்துல ஏதாவது ஒரு இடத்துல அப்படி இருக்கானே? இந்த நவீன ஜனநாயகத்திலேயோ அல்லது நீங்க குறிப்பிடுகிற இந்த வரலாற்றிலேயோ, வரலாறு படிச்சுட்டு வா, ஒரு மொழிவழி தேசம் இந்த மொழியை சேர்ந்தவனா ஆளணும் அப்படின்னு எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கா? திரு பெருமாள்மணி அவர் பதில் அளிச்சிட்டோம் இருக்குன்னு காட்டிட்டா நீ என்ன பண்ற? எந்த அரசியல் சாசனம் அப்படி சொல்லலனே. நான் ஒன்னு கேக்குறேன், உலகத்துல எந்த அரசியல் சாசனம் அப்படி சொல்லல, நீங்க மட்டும் அப்படி சொல்றீங்க. திரு பெருமாள்மணி அவர் பதில் அளிச்சிட்டார். யதார்த்தத்தை பேசுங்க. நான் சொல்றதை கேளுங்க, நான் சொல்றதை கேளுங்க. யதார்த்தத்தை பேசுங்க. மகாராஷ்டிரால நான் முதலமைச்சராக முடியுமா? இல்ல ஆந்திரால? இங்க பாருங்க, ஆந்திரா ஒரே மாநிலம், ஒரே மாநில மக்கள், ஒரே இனமாக வாழ்ந்த ஒரே இன மக்கள், ஒரே நிலப்பரப்புக்குள்ள கூடி வாழ்ந்த மக்கள். அவர்கள் இன்றைக்கு 2 மாநிலங்களாக பிரிந்து வாழ்றாங்க. சந்திரபாபு நாயுடு ஐயா ஆந்திராவையும் தெலுங்கானாவை சந்திரசேகராவும் ஆள்றாங்க. ஆனா மாறி மாறி ஒரே இன மக்கள், தெலுங்கின மக்கள், ஒரே நிலப்பரப்புகளை நீண்ட காலம் வாழ்ந்தவர்கள். சந்திரபாபு நாயுடு தெலுங்கானாவிலையும் சந்திரசேகராவை ஆந்திராவிலையும் வெற்றி பெற சொல்லிடு. நான் இந்த கருத்தையே கைவிட்டேன். இல்ல, அதுதான் எல்லாரையும் ஆளலாமே. ஒரு தமிழன் பிரதமராகி எல்லாரையும் ஆள்றதுக்கு வாய்ப்பை இந்த அரசியல் சாசனம் தானே கொடுக்குது. ஒரு தமிழன் பிரதமர் ஆனான்னா அவன் மராட்டியத்தையும் ஆள முடியும், ஆந்திராவையும் ஆள முடியும். நீங்க சொல்லுகிற மாதிரி ஒரு தேசம் 2000 வருஷத்திலே இல்ல, இன்றைக்கு நவீன ஜனநாயகத்தில் இல்ல. அரசியல் சாசனத்தை அங்க ஒண்டி போடு. அரசியல் சாசனத்தை நான் கேக்குறதுக்கு பேசு. இல்ல, சாத்தியம் இருக்கா சொல்லு. திரு சீமான், இல்ல திரு சீமான், திரு சீமான், இதே அரசியல் சாசனம் தான். இல்ல, அரசியல் சாசனத்தின்படி தமிழர் மராட்டியத்தின் முதலமைச்சர் ஆகலாம், தமிழர் ஆந்திராவின் முதலமைச்சர் ஆகலாம். அங்க அவங்க தேர்தல்ல வெற்றி பெறலன்னா திரு சீமான் அவர்கள் நினைச்சா நாளைக்கு மகாராஷ்டிரால முதலமைச்சர் ஆகலாம். அரசியல் சாசனம் தடுக்காது. மக்களுடைய ஆதரவு பெறுவதுதான் முக்கியமான விஷயம் இருக்கு. மக்கள் ஆதரிக்கலையே, தமிழர்கள் தான் உங்களை ஆதரிக்கலையே. நீங்களும் தான் கட்சி வச்சிருக்கீங்களா, ஆதரிச்சாங்களா உங்களை? நீ வா, நாளைக்கு உன்னை ஆதரிக்கிறானா இல்லையாங்கிறது அப்புறம். என்னை ஆதரிக்கிறானா இல்லையா? சீமான் அவர்களே, மரியாதையா பேசுங்க. கேக்குறது மரியாதையா பேசுங்க. நீவான் போறதெல்லாம் பேசக்கூடாது, மரியாதையா பேசுங்க. நாங்கள் கேட்பது, நீங்க பேசிட்டே இருக்கிறீங்க. கான்ஸ்டிடியூஷன்ல ஏறிப்போம் தூக்கி போடுவோம் பேசுறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது.
உங்களை நீங்க எப்படி அடையாளப்படுத்தி வந்தீங்க? சினிமால டைரக்டரா இருந்தா சார் வந்தீங்க. நீங்க சீமான் வெறும் சீமான் கட்சி ஆரம்பிச்சிருந்தா உங்களுக்கு என்ன செல்வாக்கு இருக்கும்? யாருக்கு தெரியும்? உங்களை சினிமால டைரக்ட் பண்ணீங்க, அது மூலமா ஒரு கட்சி ஆரம்பிச்சீங்க. நீங்க தமிழர் தானே நின்னீங்களே, எவ்வளவு ஓட்டு போட்டாங்க மக்கள்? உங்களை ஏத்துட்டாங்களா? ஏத்துக்கலையே, அப்புறம் என்ன பேச்சு? எனக்கு ஒரு ஓட்டு விழுகுது, ஒரு ஓட்டு விழுகுது விழல, ஒரு ஓட்டு விழுகுது விழல, அது பேச்சு கிடையாது. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நான் போராடி ஒரு வருஷம் சிறையில் இருந்திருக்கேன். இந்த மக்களுக்காக 20 ஆண்டுகளா களத்தில் நின்று தினம் பேசி 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 போராடி சண்டை போட்டு ஒரு பிரச்சனை தமிழக மக்கள் உங்களை ரெகக்னைஸ் பண்ணல. தமிழக மக்கள் அரசியல் ரீதியா உங்களை ரெகக்னைஸ் பண்ணல. நீங்க சினிமா டைரக்டராக தான் உள்ள வந்திருக்கீங்க. வெறும் சீமானா வந்தீங்களா? வெறும் சீமானா வந்தீங்களா? சினிமா டைரக்டர் சீமானா உள்ள வந்துட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. எந்த தமிழர்களுக்காக பேசினா அந்த தமிழர்களுக்கு உங்க மேல நம்பிக்கையே கிடையாது. அப்புறம் என்ன? ஓகே திரு ராகவன், ஒரு சிறிய இடைவேளை எடுக்க வேண்டியிருக்கிறது. சீமான் அவர்களும் விடை பண்ணணும் நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய இறுதியான பார்வை திரு பெற விரும்புகிற சீமான். திரு சீமான், பிஃபோர் ஐ டேக் தி பிரேக், அதாவது நான் ஒன்று என்ன சொல்கிறேன், இங்கே பாருங்க, இவங்க எல்லாம் அரசியல் சாசனம் ஜனநாயகம்லாம் பேசுகிறாங்க, நான் ஏற்கிறேன். ஆனால் இங்கே பாருங்க, கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆளுது. இங்கே ஒரு மதிப்புமிக்க தலைவராக ஐயா ப. சிதம்பரம் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர், உள்துறை அமைச்சர், நிதியமைச்சராக இருந்தவர். இவரை மாநிலங்களவைக்கு தேர்வு செய்து அனுப்புங்கன்ட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைமை கர்நாடகா சொல்லும்போது முடியாதுன்றது. அரசியல் சாசனம் போச்சு. இந்தியாவை இப்போ கூட நான் ஒரு பிரேக் எடுக்க வேண்டியிருக்குது. திரு சீமான், உங்களுடைய இறுதியான சுருக்கமான எஸ் எவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பாங்க? நீங்க எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க? அதாவது வாட் ஃபார் யூ கால் us? கண்டிப்பா வரேன் சார். என்ன கண்டிப்பா வரேன். இது தவறு. நான் கேக்குறது, நீங்க ஒரு ஆங்கர் சரியா பண்ண மாட்டேங்கறீங்க. இருங்க ஒரே கேள்வி ரிப்ளை பண்ண பதில் சொல்ல நீங்க அத பண்ண மாட்டேங்கறீங்க. வாட் ஃபார் யூ கால் us? நீங்க பதில் சொல்லிட்டு தான் இருக்கீங்க. you just இப்படி பதில் சொல்லுங்க. நான் அப்ப இன்டர்வியூ பண்றதுல எனக்கு பிடிக்காத விஷயம். அவரே கேட்டுட்டு இருக்கீங்க. அவ்வளவு பெரிய அலிகேஷன் கொடுத்துட்டே இருக்காரு. ஒருமையில பேசுறாரு எல்லாரும் இங்க இருக்கவங்க எல்லாம். நான் அவ்வளவு பெரிய இவர் அவரு உட்கார்ந்து இருக்கிற பேனலிஸ்ட் மரியாதையா பேச தெரியாதுக்கு இவ்வளவு நேரம் கொடுத்துட்டு இருக்கீங்க. 30 நிமிஷம் எதுக்கு எங்களை கூப்பிடுறீங்க? இதுல இந்த நேரத்தை நீங்க வீணாக்குறீங்க. சரி, நீங்க மரியாதையா பேச கத்துக்கோங்க. என்ன தமிழருடைய பண்பாடு பத்தி பேசுறீங்க? என்ன தமிழருடைய பண்பாடு? வாப்பான் பேசுறதா தமிழருடைய பண்பாடா? திரு சீமான் ஒழுங்கா பேச கத்துக்கோங்க முதல்ல. இது இவ்வளவு பேச வேண்டியதில்லை. நீங்க இங்க பாரு, இவ்வளவு பேச வேண்டியதில்லை. பேசுறத கேளுங்க முதல்ல. என்ன கேக்குறது? நீங்க பேசுறத கேட்க நீங்க வரலங்க. நீங்க பேசிட்டே இருக்கறத கேக்குது நான் வரல. அப்ப என்ன யுவர் மிஸ்டேக் மா? அவர சொல்லுங்க. give me a second sir. அவர் இப்ப விடை பெற்ற போறாரு. வெள்ள போறாங்க. இல்ல அதுக்கு அப்புறம் அரை மணி நேரம் நீங்க நானும் பேச போறோம். என்ன பேசுறீங்க நீங்க? எங்களுக்கு அரை மணி நேரம் குடிப்பீங்களா? எங்களுக்கு அரை மணி நேரம் குடிப்பீங்களா? நீங்க முழுமையா உங்களோட எல்லா கருத்தையும் சொல்லலாம். அவர் இப்ப கிளம்பிட்டாரு. நீங்க முழுமையா எல்லா கருத்தையும் சொல்லலாம். நெறியாளரா இருக்கணும். அரை மணி நேரம் கொடுத்துட்டீங்க. நடுவுல பேசுறதுக்கு இல்ல, அவர் பாட்டுக்கு ஒருமையில வேற பேசுறாரு. அவர் என்ன தலைவர் அவர்? நான் கேக்குறேன். நான் ஒரு பிரேக் எடுக்க வேண்டியது. நான் ஒரு பிரேக் எடுக்க வேண்டியது. என்ன கல்ச்சர் இருக்கு? நான் கேக்குறேன். இல்ல அது அவர் பதில சொல்ல வேண்டிய விஷயம். நான் என்ன சொல்றேன், அவர் இப்ப விடை பெற்றார். அதுக்கு பிறகு உங்களுக்கு முழுமையான கட்சி ஆரம்பிச்சு மக்கள் ஆதரவு அவருக்கு இல்ல, அவர் மத்தவங்க பத்தி பேசுறாரு. லட்சுமி அவர்களுக்கும் அனைவருக்கும் முழுமையான வாய்ப்பு வழங்கப்படும். உங்களுடைய கருத்தை நீங்க சொல்லதான் போறீங்க. நான் ஒரு சிறிய இடைவேளை நடிகை லட்சுமி அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு யூகம் தான் நமக்கு எல்லாருக்குமே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அவர் வந்து தனியா கட்சி ஆரம்பிக்க போறாரா, வேற கட்சியில சேர போறாரா, இதெல்லாம் தெரியாத விஷயங்களா இருக்கு. இப்போ ஒரு தேசிய கட்சி, மத்தியில ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சியில இருந்து ஓப்பனா ஒரு அழைப்பு வந்திருக்கு, எங்களுடைய கட்சியில நீங்க சேரலாம். திரு ரஜினிகாந்த் அவர்கள் அதை பரிசீலிக்கிறாரா? அவர் முதல்ல வந்து நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு டிக்ளேர் பண்ணவே இல்லை. நான் வந்தேன் அப்படின்னா என் கூட வந்து ஊழல் செய்யறவங்களை நான் வச்சுக்க மாட்டேன். அந்த போர் அப்படிங்கிறது என்னது? போர் அப்படிங்கிறது அவசியப்பட்டா நான் வரேங்கிறது தான். அந்த போருங்கிறது வந்து தேர்தலா இருக்கலாம். போர் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னா அப்ப போர் வரப்போகுதுன்னு தானே அர்த்தம். போர் வரும்போது பாத்துக்கலாம்னா போர் வருதுன்னு அர்த்தம் கிடையாது. வரும்போது நம்ம அலர்ட்டா இருக்கணுங்கிறது தான். அது முன்னெச்சரிக்கையான ஒரு ஏற்பாடு தான். சோ உடனே வந்து அவர் இன்னொரு கட்சியோட சேர்ந்துதான் அவர் வரணும் அப்படிங்கிறதோ, இல்ல அவங்க அழைப்பு விடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவர் போய் அதுல சேரணுங்கிறதோ கட்டாயம் கிடையாது. அவருடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத ஒவ்வொரு கட்டத்திலயும் அவர் சொல்லியிருக்காரு. சோ அரசியல வந்து 96ல இருந்து ஒரு அரசியல் அமைப்பையே மாத்தி இருக்காரு. அவர் ஒரு வார்த்தையை கொடுத்து இந்த தேர்தல் அமைப்பையே மாத்தி இருக்காருல்ல. ஒரு தடவை ஒரு வார்த்தை கொடுத்து அன்னைக்கு வந்து அந்த தேர்தலே மாறி இருக்கு. அதற்கு பிறகு 2 தடவை அவர் சொன்ன வார்த்தைக்கு ஆப்போசிட்டா நடந்ததுங்கிறதையும் பார்க்கணும்ல. இல்ல சூழ்நிலைகள் தானே உங்களை எல்லாமே தீர்மானிக்குது. அதுதான் நான் இன்னைக்கு இருக்கிற அரசியல் அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலை, நான் உங்க பேச்சுக்கே வரேன். இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தால் தனி கட்சியா வேற கட்சியில இணைவாரா?
அது அவருடைய முடிவு. ஆனா என்ன மாதிரி ஒருத்தர் பொதுவாக பாஜகவில இணைய மாட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்லங்க, அது வந்து அவருடைய முடிவு. நான் அதான் திரும்பவும் சொல்றேன், அது வந்து இப்ப அந்த ஆப்ஷன் ஓபனா இருக்கு. வரலாமா வரக்கூடாதா, இவங்களோட இணையலாமா இணையக்கூடாதாங்கிறது வந்து ரஜினிகாந்த் சார் எடுக்க வேண்டிய முடிவு. இதை வந்து நான் தீர்மானம் பண்ண முடியாது. ஆனா வெளியில இருந்து பாக்குற ஒரு பப்ளிக்கா இருந்து நான் சொல்லக்கூடியது என்னன்னா, அவர் தனியா இருக்கிறது தான் நல்லது. தனி கட்சி ஆரம்பிக்கிறது, தனி கட்சி இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொல்வேன். இப்போ வேற ஒரு கட்சினா அதற்கான கட்டமைப்புகள் தேவைப்படுது. அடி மட்டத்துல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து கிரவுண்ட் ஒர்க்ல இருந்து பல விஷயங்கள் வந்து இருக்கலாம். இப்போ ஏற்கனவே ஒரு எஸ்டாப்ளிஷ்டான பார்ட்டி, அதுவும் வந்து ஒரு தேசிய கட்சி, ஒரு மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லும்போது அது ஒரு எளிமையான ஆப்ஷனா திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒண்ணு, நல்ல பெயர் பெற்ற கட்சியில போய் நாம வந்து பெயர் வாங்குறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. ஏற்கனவே நெகட்டிவான விஷயங்கள் இருந்ததுன்னா அது வந்து நம்மளையும் தாக்கும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. சோ ஆல்ரெடி வந்து ரஜினி சார் வந்து அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னதுக்கே வந்து எத்தனை விதமான கருத்து கணிப்புகள் வந்துகிட்டு இருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மேலும் இன்னும் ஒரு பெரிய பிரச்சனையை வந்து இதனால எதிர்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது தான். சோ எல்லாரும் இப்ப என்ன சொல்றாங்க, இது நீங்க கேக்குறதுக்கு முன்னாடியே வந்து பொதுமக்களுடைய கருத்தே என்னன்னா, ரஜினி சார் வந்தாருன்னா பிஜேபியில சேருவாரு அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க திரும்ப திரும்ப. அப்போ மத்தவங்களுடைய யூகத்துக்கு அது இடம் கொடுத்த மாதிரி தான் இருக்கும். இல்ல, அது யூகத்துக்கு இடம் கொடுக்காம இருக்கணும்னா அதை விளக்கணும்ல. ஒண்ணு சேர போறேன்னு சொல்லணும், இல்ல சேர மாட்டேன்னு சொல்லலையே. வரேன்னு சொன்னாதானே, குழந்தை பிறந்தாதானே பேர் வர முடியும். திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர மாட்டார். வரலாம், வந்தேன்னா அதுதான் அவருடைய வார்த்தை. நான் வரேன்னு சொல்லவே இல்லையே அவரு. ரைட், ஓகே. அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து தொடர்ந்து அதை நோக்கி தான் இருக்குங்கிறது தான் எல்லாருடைய பார்வையாகவும் இருக்குது. நீங்க அதுல மாறுபடுறீங்க, தட்ஸ் ஃபைன், அது உங்களுடைய கருத்து. நான் திரு ராவன் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடிய விஷயம், திரு ரஜினிகாந்த் அவர்கள் பாஜகவில் இணையணும், திரு ரஜினிகாந்த் அவர்கள் பாஜகவில் இணைந்தால் நாங்கள் ஆட்சியே பிடிப்போம் அப்படின்னு உங்களுடைய மாநில தலைவர் சொல்றாங்க. அப்போ ஒரு வலிமையான தலைவருக்கான தேடல் வந்து பாரதிய ஜனதா கட்சியில இன்னும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவா? உங்களிடம் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் இல்லை, நீங்க வெளியில இருந்து தேடுறீங்கன்ற ஒரு விமர்சனம் அதனால வராதா? இல்லைங்க, கிடையாது. ஒரு செல்வாக்கு மிக்கவர்ன்றதுல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. அவர் தேசிய சிந்தனை உள்ளவர். அதனால் அவர் வருவார் என்று சொன்னால் வரவேற்கிறோம். இது இது வந்து இன்விடேஷன் நாட் ஓன்லி ஃபார் மிஸ்டர் ரஜினிகாந்த். நாடு முழுக்க நாங்கள் எல்லா இடத்துலையுமே அப்படி தான் சொல்கிறோம். எங்களுக்கு ஆர்எஸ்எஸில் எங்களோட குருஜி கோல்வால்கர் அவர்கள் சொல்லும் பொழுது, இப்பொழுது நாமெல்லாம் ஸ்வயம் சேவக், நம்ம எதிர்ப்பவரெல்லாம் ஃபியூச்சர் ஸ்வயம் சேவக்னுவார். எங்களுடைய கண்ணோட்டம் அனைவரையுமே நம்முடைய சித்தாந்தத்திலே புரிய வைத்து ஏற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய சித்தாந்தம். அதனால எல்லாருமே வரணும்னு தான் நாம சொல்றோம். திரு அமித்ஷா அவர்களோ திரு கட்கரி அவர்களோ யாருமே வந்து திரு கமல்ஹாசன் அவர்கள் அரசியலுக்கு வரணும், பாஜக இணையணும், திரு அஜித் அவர்கள் பாஜக இணையணும், திரு விஜய் அவர்கள் அதெல்லாம் சொல்லவே இல்லை. நோ இது கூட ஏன் வந்தது? இப்ப திரு ரஜினிகாந்த் அவர்கள் அதை பத்தி பேசினதுனால, அரசியல் பத்தி அவருடைய அந்த சிஸ்டம் சரியில்லை, அந்த மாதிரிலாம் சில விஷயங்களை பத்தி பேசினதால இது வருது. நீங்க கேள்வி கேட்குறீங்க. அதனால தான் இது போன வருஷம் இது உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோமா என்ன? எப்போ அது மாதிரி சப்ஜெக்ட் வருதோ அதை பத்தி தந்தி டிவியில் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி தானே தவிர வேற இல்லை. ஆனா நீங்க கேட்கிற அச்சமான திரு சீமான் அவர்கள் கண்கள் எல்லாம் மிகப்பெரிய அச்சம் தெரியுது. அவர் பேசும் பொழுதே அப்படியே 1/2 மணி நேரம் குதிக்கிறார் சீட்ல உட்காராம. நான் என்ன சொல்றேன், திரு சீமான்கிற இண்டிவிஜுவல் அரசியலுக்கு வந்திருந்தா யாருக்கு தெரியும்? நீங்க திரைப்பட இயக்குனராக வந்ததுனால தான் ஒரு கட்சின்னு வச்சிருக்கிறீங்க. நீங்க தமிழர் தான், தமிழர்களுக்கு தான் கட்சியை ஆரம்பிச்சீங்களே. உங்களுக்கு என்ன பண்ணாங்க மக்கள்? திரு சீமானா இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் தமிழன் நீங்க தமிழன் சொல்லித்தானே ஆட்சி நீங்க போட்டிட்டீங்க. எலெக்ஷன்ல போட்டியிடலன்னா பரவாயில்ல, போட்டிட்டீங்களே, மக்கள் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்கல்ல. இப்ப நான் கூட சொல்றேன், தமிழ்நாட்டில் எங்களுக்கு 3% இருக்குன்னா, ஆமா 3% இருக்குன்னு நான் ஒத்துக்குத்தானே ஆகணும். நான் 3ஐ 30 ஆக்குவதற்கான முயற்சியை நான் செய்யணும். இங்க உட்கார்ந்து இன்னொருத்தர் வரக்கூடாதுன்னு சொல்வதற்கு என்ன ரைட் இருக்கு? போட்டியா ஒரு நபர் வரும்போது அவர்கள் வந்து வரக்கூடாதுன்னு சொல்றாங்க, இல்ல எதிர்க்கிறாங்க, இல்ல வேற ஏதோ அவங்களுடைய கருத்துக்களை சொல்றாங்க. பாஜக நம்ம கூட சேர்த்துடுவோம் இங்க பாருங்க அப்படின்றத யோசனை இருக்கு. நான் இப்ப பாருங்க, வரவேற்கிறேங்கிறது தமிழகத்தில் ஆட்சியை பாஜக பிடிப்பதற்கு திரு ரஜினிகாந்த் அவர்கள் தேவைப்படுகிறார். அம்மா இங்க பாருங்க, தேசிய சிந்தனை இருக்கிற அத்தனை பேரும் எங்களுக்கு தேவைப்படுகிறார். இந்த மாதிரி ஃப்ரிஞ்ச் குரூப், சீமான் மாதிரி ஃப்ரிஞ்ச் குரூப் எல்லாம் எதிர்க்கணும் என்று சொன்னால் தேசிய சக்திகள் அனைவரும் இணைய வேண்டும் நாங்க விரும்புறோம். இது ரஜினிகாந்துக்கு மாத்திரம் இல்ல, அத்தனை தேசிய சக்திகளும் இணையணுங்கிறது தான் எங்களுடைய பாயிண்ட். அவர்களோ உங்களுடைய மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மூத்த தலைவர்களோ பிரதமர் மோடியோட 3 ஆண்டு கால சாதனைகளை சொல்லி நாங்க ஆட்சிக்கு வருவோம், இல்ல வந்து நாங்க டெவலப்மெண்ட் அஜெண்டால ஆட்சிக்கு வருவோம், அந்த மாதிரி கருத்துக்கள் ஒரு பக்கம் வந்து சொல்வாங்கன்னு சொல்லல. ஆனா திரு ரஜினிகாந்த் அவர்கள் சேர்ந்தா ஆட்சிக்கு வருவோம்னு சொல்றாங்க. வெற்றிக்கான சூத்திரம் இதுதான் ஒண்ணுன்னு சொல்ல முடியாதுங்க. பிரதமர் மோடியினுடைய சாதனைகள் எங்களுக்கு கை கொடுக்கும், திரு ரஜினிகாந்தோட செல்வாக்கு எங்களுக்கு கை கொடுக்கும், எங்களுடைய தொண்டருடைய அர்ப்பணிப்பான ஒர்க் வேலைப்பாடு கை கொடுக்கும். எல்லாம் சேர்ந்தா தான் வெற்றி. அதெல்லாம் பத்தல அப்படின்னு எடுத்துக்கவா? பிரதமருடைய செயல்பாடுகளோ
செயல்பாடுகளோ மத்திய அரசாங்கத்துடைய செயல்பாடுகளோ தமிழகத்தில் பாஜகவுடைய ஸ்ட்ரெங்தோ இதெல்லாம் பத்தல, கூடுதலா ரஜினிகாந்த் பத்தலங்கிறதெல்லாம் இல்லைங்க, இது ஒரு கூடுதல் பலம் தானே. அதனால இதெல்லாம் இல்லைன்னு மே டேக் டைம். அப்படி இல்லைன்னு போது இது சீக்கிரமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு இருக்கிற வேக்கும் நான் சொன்னேன் ஏற்கனவே போன இதுல சொல்லும்போது வேக்கும் இருக்கு. இந்த வெற்றிடத்தை பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறோம். அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் இவர்களை போன்ற இயக்கங்கள்லாம் தேர்தலை நின்று சந்திக்க தைரியம் இல்ல, துணிவில்லை. தான் ஒரு தமிழன தலைவனாகவே பெருசா ஒரு பிக்சர் கொடுத்துட்டு இருக்கிற தலைவர்கள் இனிமேல் எக்ஸ்போஸ் ஆவாங்கன்ற பயம் தான் காரணம். உங்களுடைய அந்த போட்டிருக்கீங்க பாருங்க, அஞ்சுகின்றனவா சீமான் போன்றவர்கள் அஞ்சுகின்றார்கள். பாஜக அஞ்சல நிச்சயமா இல்ல, எங்களுக்கு தேசிய கட்சிங்க. 16 மாநிலத்தில் இருக்கிறோம். மத்தியில் ஆளுங்கட்சி உங்களுடன் இணையாமல் அவர் தனி இயக்கம் தொடர்ந்தாலும் ஒரு பிரச்சனை இல்ல எங்களுக்கு. எந்த அவருக்கு ரைட் இருக்கு. சீமானுக்கு கட்சி ஏங்க, ஒரு டைரக்டர் கட்சி நடத்தலாம், ஒரு ஆக்டர் கட்சி நடத்த கூடாதா? ஒரு டாக்டர் கட்சி நடத்தலாம், ஒரு ஆக்டர் கட்சி நடத்த கூடாதா? இது என்ன லாஜிக்? இது சட்டப்படி, இதுல கான்ஸ்டிடியூஷனல் படி சட்டப்படி இது தவறான விஷயம் இல்ல. அவ்வளவுதான். அவர் எதிர்த்து நிக்கட்டும், பிஜேபி எதிர்த்து போட்டியிட்டோம். ரஜினிகாந்த் எங்களுடைய கொள்கையை நாங்க சொல்ல போறோம், அவருடைய கொள்கை இருந்ததுன்னா அவர் சொல்லிட்டு போட்டோம், மக்கள் முடிவு பண்ணட்டும். ரைட். திரு குமார் அவர்களுடைய பார்வை இதுல வந்து பெற விரும்புறேன். திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் ரீதியான கருத்துக்கள் வந்து 96ல இருந்து தொடர்ந்து வந்து இது போன்ற விவாதங்களையும் வந்து பரபரப்புகளையும் எழுப்பி கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. தற்போதைய நிலையில் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு நீங்க வந்து எப்படி மதிப்பிடுறீங்க? அவர் வந்து ஒரு தனி இயக்கம் தொடங்குவதற்கான சாத்தியக்கூறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா, அல்லது ஒரு இயக்கத்துல இணைவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, முதல்ல இன்னும் ரஜினி அவர்கள் வந்து அரசியலுக்கு வரன்னு தெளிவாக சொல்லவே இல்லை. இதெல்லாம் ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம். ஸோ அந்த அடிப்படையில் பேசினாலும் அவர் வந்தார்னா மக்கள்கிட்ட எந்த அளவு செல்வாக்குன்றதுலாம் நம்மளால் இப்போ யூகிக்க முடியாது. அவருக்கு சினிமாவில் இருக்கலாம், சினிமாவில் எத்தனையோ பேர் இருந்திருக்காங்க, சில பேர்லாம் சாதிச்சிருக்காங்க. முன்னாடி எம்ஜிஆர் இருக்காரு, என்டிஆர் இருக்காரு, அந்த மாதிரி ரஜினி ஷைன் ஆவாருன்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஆனால் தமிழக அரசியல் வந்து கொஞ்சம் மாறுபட்டதுன்னு நினைக்கிறேன் இன்னைய தேதிக்கு. இங்கே வந்து வலிமையான திமுக அதிமுக ரெண்டு கட்சி இருக்குது, தேசிய கட்சிகள் இருக்குது, நிறைய சின்ன சின்ன கட்சிகள் இருக்குது. இந்த நிலையில் அவர் தனியாக வந்து மற்றவங்களை போல சாதிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அது பெரிய சந்தேகம் தான். யாரோட கூட்டணிக்கு போனால் அது மூலிமா அவர் எதாவது நல்லது செய்யணும்னு நினச்சாருன்னா செய்யலாம். தனியாக வந்தாருன்னா லைக் விஜயகாந்த் அவர்கள் வந்தார், இன்னைக்கு அகைன் எலெக்ஷனில் வந்து தோற்று இருக்காரு, நிறைய பின்னடைவை சந்திச்சிருக்காரு. ஸோ அதை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு அரசியல்ன்றது வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக நிர்வாகம் பண்றதுக்காக தான் வராங்க. ஒரு எந்த கட்சி ஏது கட்சின்றதுலாம் இங்க பெரிய விஷயம் இல்லை. அவங்க என்ன கொள்கையோட அவர் பிஜேபியில சேர்ந்தாலும் சரி, காங்கிரஸ்ல சேர்ந்தாலும் சரி, தனி கட்சி ஆரம்பிச்சாலும் சரி, அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யறாருன்றத அப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னா அவர் வெளிப்படுத்தி இருக்காரு. எந்த கட்சியில அவருக்கு விருப்பம் இருக்கோ, கொள்கை ரீதியா அவருக்கு உடன்பாடு இருக்கோ, அதுல சேர்ந்து செயல்படலாம். அதுல அது இல்லாம இதுல ரெண்டு தரப்பு இருக்கு இல்லையா, அதை நான் தெளிவுபடுத்த விரும்புறேன். அவங்க கிட்ட இருக்க பிரச்சனை ஒன்னு எதிர்ப்பு தெரிவிக்கிற இந்த தரப்புல வந்து அவர் வரக்கூடாதுன்றது வந்து சுத்த ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அது என்னன்னா தமிழ்ன்ற ஒரு வரையறை என்னன்னு கேட்குறீங்க, அதுக்கு பதில் சொல்லல பாருங்க சீமான் அவர்கள். இதெல்லாம் வந்து இது என்ன முறையில் சொல்றாங்க? யாரும் எல்லாருக்கும் ஜனநாயகத்தில் உரிமை இருக்கு வரதுக்கு, யார் வேணாலும் வரலாம், கட்சி ஆரம்பிக்கலாம், எந்த மாநிலத்தை வேணாலும் ஆளலாம், அதெல்லாம் ஒன்றும் முடியாதுன்றதுலாம் கிடையாது. அப்படி உங்களுக்கு தைரியம் தான் மக்கள் கிட்ட போய் சந்திங்க. ரஜினி வந்து முதலமைச்சராக கூட நீங்க மக்கள் கிட்ட பேசணும், இது அவங்க பக்கத்தில் இருக்க பிரச்சனை. இன்னொன்று இந்த ஆதரவு தரப்புலேயே ரஜினி வரணுன்றவங்க கிட்டேயே ரஜினி வந்து எந்த நிலைப்பாடையும் இன்னும் சொல்லல. தமிழ்நாட்டில் இருக்க பெரிய பிரச்சனை இருக்கு, நீர் ஆதார பிரச்சனை இருக்கு, மணல் கொள்ளை இருக்கு, எத்தனையோ பிரச்சனை இருக்கு. ஈழ பிரச்சனை, தமிழ்நாடு பிரச்சனை எல்லாம் கூட அது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. அவருக்கும் தெரியணும் நம்ம மேல விமர்சனம் எதுக்கு வைக்கிறாங்க, நம்மளோட எந்த நிலைப்பாடும் தெரியல. அவர் சோசியலிஸ்டா லிபரலிஸ்டா, அவரோட கொள்கை ரீதியா என்ன முடிவுகள் எடுக்கிறாரு, அவரோட எண்ணங்கள் என்ன, நான் வந்தா என்ன வந்தா நல்லது பண்ணுன்றது எல்லாரும் தான். ஒரு 10வது படிக்கிற பையனை கேட்டா தான் சொல்லுவாங்க அரசியல் வந்தா எல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்னு. அது வந்து அரசியல் கிடையாது. அரசியல் நம்பி தான் நம்மளோட சுத்தி இருக்கிற ஒரு விஷயமும் நம்பி இருக்கு. சோ அவர் வந்தாருன்னா என்ன பண்ணுவார், என்ன மாதிரி கொள்கையை கடைபிடிப்பார், இதெல்லாம் தெளிவுபடுத்தணும். அவர் மேல இருக்க விமர்சனத்தை அவரும் மௌனமா பாக்குறாருன்னா அதுல அர்த்தம் ஒரு காமன் மேனா நான் என்ன பாக்குறேன், அப்ப ரஜினிக்கு போதிய அரசியல் பற்ற புரிதல் இல்லையோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது இல்லையா? இல்ல அவரு இன்னும் நீங்களே சொன்னது போல அவர் அடுத்தடுத்த கட்டங்களுக்கான முடிவுகளை இன்னும் அறிவிக்கலையா? அவர் சொன்னாதானே தெரியும். அவர் என்ன பண்றாரு, எல்லாரையும் பேச விட்டு வேடிக்கை பார்க்கறாரு. இதுவே ஒரு தவறான விஷயம் தானே. ஒண்ணு தெளிவா சொல்லினா நான் அரசியலுக்கு வரல, இல்ல நான் வர போறேன், என்னோட கொள்கை இது, என்னோட ஸ்டாண்ட் இது, இந்த விஷயத்துல நான் அப்படிதான் பண்ணுவேன். ரெண்டும் இல்லாம மௌனமா இருந்து நீங்க ஒரு பக்கம் அடிச்சுக்கங்க, நீங்க ஒரு பக்கம் அடிச்சுங்க, என்ன வச்சு ஒரு மீடியாக்களும் எல்லாரும் குஷியா கொண்டாடுங்கன்றது இது என்ன ஒரு நிலைப்பாடு? ஓகே, சோ அதுல வந்து உங்களுக்கு ஒரு விமர்சன பார்வை இருக்குது. திரு பெருமாள்மணி அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அந்த ஸ்பீச்ல பேசும்போதே கூட இந்த சிஸ்டமே சரியில்லை, இந்த சிஸ்டத்தையே மாற்றணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் வந்து திமுக, விசிகே, நாம் தமிழர், இப்படி பல கட்சிகளை வந்து திரு அன்புமணி ராமதாஸ் எல்லாத்தையும் குறிப்பிட்டு பேசுறாரு. தேசிய கட்சிகளும் கூட இருக்குது. ஆனாலும் என்ன பண்றது, சிஸ்டம் சரியில்லையே அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ஒட்டுமொத்த முறையே மாற்றணும்ன்றது அவருடைய விருப்பமாக இருக்குமே, ஆனால் இப்ப இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் விட்டுட்டு புது இயக்கம் அப்படிங்கறதா சரியான, அதை நோக்கி தான் அவர் போறாருன்னு ஒரு புரிதல் இருக்குமா? இல்லை, நிச்சயமா அவர் வந்து ஒரு இமேஜ் கான்சியஸ் உள்ள ஒருத்தர். 30 வருஷமா தன்னுடைய இமேஜ் பற்றி, தன்னுடைய பிம்பம் பற்றி அதீத கவனத்தோட, அதுவும் சினிமா மாதிரியான எப்போது வேண்டுமானாலும் உயர்வு தாழ்வு நிலைக்கு போகலாங்கிற ஒரு துறையில் ஒரு 35 வருடமாக
ஆதிக்கம் செலுத்துகிறார். அப்ப நிச்சயமாக இன்னொரு கட்சியில் சென்று தன்னை இணைத்து கொண்டு அதனுடைய சாதக பாதகங்களையும் தன்னுடைய சாதக பாதகங்களையும் ஒன்றாக்கி கொள்வதை அவர் விரும்ப மாட்டார். அப்புறம் அவருக்கு அடிப்படையில் ஒரு பெரிய கட்டமைப்பு, ஒரு பெரிய அவர் சொன்னா கேட்கக்கூடிய ஒரு பெரிய கண்மூடித்தனமாக எதை வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான ஒரு ரசிகர் பலம் அவருக்கு இருக்கு. ரத்த தானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அவரோட ரசிகர்கள் எல்லாருமே கேட்டுருவாங்க. நீங்க ஸ்மோக் பண்றதை விட்டுருங்க அப்படின்னு சொன்னா அவரோட ரசிகர்கள் எல்லாருமே கேட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் நமக்கு தெரியல. ஆனா ஓட்டு போடுங்க எனக்கு அப்படின்னு சொன்னா எல்லா ரசிகர்களும் கேட்டுருவாங்க. அதாவது நான் அதான் சொன்னேன், அவருடைய ரசிகர்கள் என்பது வேறு. ஒரு அதிதீவிரமான மன்ற பணிகளில் ஈடுபடுற ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவருக்காக போஸ்டர் ஒட்டியவர்கள். இப்ப நாம தியேட்டருக்கு போறோம், அவர்களோட எண்ணிக்கை என்ன, ஒரு நியூட்ரலா இருக்கக்கூடிய ரசிகர்கள் எண்ணிக்கை என்ன? அது இப்ப நீங்க ஒரு மாவட்ட அளவுல இன்றைக்கு நீங்க அடிப்படையான கட்டமைப்புல நீங்க பாத்தீங்கன்னா கூட 1985, 90, 87, 88லயே 36,000 மன்றங்களுக்கு மேல அவங்க தமிழ்நாடு முழுக்க பதிவு செய்யப்பட்ட மன்றங்களே இருந்தது. இரண்டாவது திராவிட இயக்கத்தினுடைய அரசியல் கட்டமைப்பு போல ஒன்றியம், மாவட்டம், மாநகரம், நகரம், கிளை அப்படின்னு வெவ்வேறு அளவுல அவங்க மன்றங்கள் ஊடாடி கிடக்குது. ஆனால் அதனுடைய செயல்பாடுகள் கடந்த 15 வருடங்களாக அவ்வளவு சிறப்பாக இல்லை என்பது வேறு. நாம ரஜினி ஐயா அவர்களை பற்றி பேசுகிற பொழுது இரண்டையும் பிரித்து பார்க்க வேண்டும். ஒன்று தீவிரமான ரஜினி ரசிகர்கள், மன்ற பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறவர்கள். இன்னொன்று அவரை ஒரு ரசிகன் என்கிற மனோபாவத்திலிருந்து ரசிக்கக்கூடியவர்கள். நீங்க குறிப்பிட்ட இந்த ரசிகன் மனோபாவத்திலிருந்து ரசிக்கிறவன், ஒரு ரஜினி படம் வந்தா பாத்திரணும் அப்படின்னு நினைக்கிற இந்த ரசிகன் வேறு. ஆனால் அவருக்காக எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருக்கிற, அவரை மகாத்மாவுடன் ஒப்பிடுகிற, இப்போ கூட ஒரு போஸ்டர் அடிச்சு யாரோ ஒருத்தர் ஒட்டியிருக்காங்க, எங்களுக்கு MP MLA ஏன் கவுன்சிலர் பதவி கூட வேண்டாம் தலைவா, நீ முதலமைச்சர் ஆனா போதும். நான் அந்த மனநிலையில இருக்கக்கூடிய ரசிகர்களை தான் நான் வியந்து பார்க்கிறேன். ஆக அது அவருடைய கட்டமைப்பு பலம். ஆக இந்த பலத்தை எல்லாம் கொண்டு போய் அவர் இன்னொரு கட்சியில இணைப்பாரு அப்படின்னு எனக்கு தோணல. அப்புறம் இந்த தமிழ் தேசியம் நாம அதை ஆரம்பிச்சதுனால ஒரே ஒரு பதில் மட்டும் சுருக்கமா சொல்லிடுறேன். நம்ம அண்ணன் சீமான் மரியாதைக்குரியவர். ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் தமிழர்கள் தான் பெருவாரியாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன அந்த வாதத்தை, இந்தியாவில் இந்தி பேசுகிறவர்கள் தான் பெருவாரியாக இருக்கிறார்கள், அப்ப இந்தியாவுக்கு பிரதமராக ஒரு இந்தி பேசுகிறவன் தான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட முடியுமா? ரெண்டாவது, நீங்க சொல்லுகிற வாதம் எப்பன்னா, தமிழ்நாட்டில் தமிழன் கர்நாடகாவில் முதலமைச்சர் ஆக முடியாது, மராட்டியத்தில் முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு அரசியல் சாசனம் சொன்னா போராடலாம். அப்ப நீங்க எங்க போய் வேலை செய்யணும்னா, 1.5 கோடி கர்நாடக தமிழர்கள்ட்ட போய் நீங்க வேலை செய்யணும். நீ முதலமைச்சர் ஆகலாம், இங்க முதலமைச்சராக மராட்டியத்தில் இருக்கிற 60 லட்சம் தமிழர்கள்ட்ட போய் நீங்க வேலை செய்யணும். டெல்லியில இருக்கக்கூடிய 20 லட்சம் தமிழர்கள்ட்ட போய் வேலை செய்யணும். அப்ப அடிப்படையிலேயே இந்த மொழி வழியில ஒரு தேசியத்தை கட்டினத நான் இந்த 2000 ஆண்டு கால பழைய வரலாற்றிலையும் படிக்கல, இன்றைக்கு இருக்கிற நவீன குடியரசிலையும் ஒரு நாடு கூட இந்த மொழி பேசுகிறவன் தான் இந்த நாட்டின் அதிபராகவோ பிரதமராகவோ வர வேண்டும் என்று எந்த அரசியல் சாசனம் பேசவில்லை. அதனால் அண்ணன் சீமான் போன்றவர்கள் ஒரு நவீனமான தமிழினத்தை முன்னால் நகர்த்துவதற்கு பதில் ரஜினி போன்றவர்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக பின்னோக்கி ஒரு தமிழினத்தோடு, ஏன்னா அவருடைய பலமே இளைஞர்கள் பின்னால் நிற்பதுதான், பின்னோக்கி நகர்த்துவது என்பது ஏற்புடையதல்ல. ராவன் அவர்களுடைய இறுதியான கருத்தை பெற வேண்டியிருக்கு. வெரி சாரி டு கட் யூ ஆஃப். உங்களுடைய கருத்து பதிவாயிருச்சு, நான் புரிஞ்சுக்கிறேன். நான் லட்சுமி அவர்கள்ட்ட கேட்கக்கூடிய விஷயம், திரு குமார் அவர்கள் சொன்னதையும் கேட்டிருப்பீங்க. ஒரு நடிகராக தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய செல்வாக்கு, தன்னுடைய ரசிகர் மன்றங்கள், இது மட்டும் தான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு கொண்டு வரக்கூடிய மூலதனமாக இருக்கிறதா? அவருடைய அந்த பாப்புலாரிட்டி, இந்த விஷயங்கள் தாண்டி கொள்கை ரீதியாக திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஏதாவது விஷயங்களை சொல்லியிருக்கிறாரா? அமைச்சர் ஒருத்தர் பேசும்போது சொல்றாரு, சிவாஜி கணேசன் அவர்களோட ஒரு சிறந்த நடிகர் இருக்க முடியுமா, அவரே அரசியல்ல தோத்துட்டாரு. அப்போ அந்த நடிகர்ன்ற ஒரு மூலதனம், அந்த பாப்புலாரிட்டின்ற ஒரு மூலதனம் மட்டுமே பத்தும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ ஒருத்தர் தோத்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அதே துறையில இருக்கிற இன்னொருத்தரும் தோத்து தான் போகணும்னு அவசியம் இல்லை. எப்படி புரட்சி தலைவர் ஜெயிச்சாரோ அதே மாதிரி இன்னொருத்தர் ஜெயிக்கணும்னு எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய நடிப்பு வாழ்க்கையின் போதே திராவிட இயக்கங்கள்ல ஈடுபட்டு முழுமையா களப்பணிகள்லாம் செஞ்சு அந்த இயக்கத்துடைய மெசேஜஸ்லாம் அவர்களுடைய படத்துல கூட வரும். அந்த காலத்துல பேசப்பட்ட சீமான் அவர்கள் சொல்றாரு, ரஜினிகாந்த் அவர்கள் அப்படி பண்ணல. இப்ப சீமான் அவர்கள் வாய்க்கு வாய் என்ன சொல்றாருன்னா, பெரியார் சொன்ன வழியில காமராஜர் மாதிரி ஒரு தலைவரை தான் நம்ம எதிர்பார்க்கிறோம், அப்படி ஒரு வழியில தான் நம்ம நடக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே காமராஜரை கூட தோக்கடிச்சிருக்காங்களே நம்ம மக்கள், அவரை கண்டினியூவா ஜெயிக்க வைக்கலையே. சோ மக்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும்,
அது கடவுளே வந்து ஆட்சி பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பா தேவைப்படும். யாரையுமே வந்து இந்த 5 வருஷம் நல்லா பண்ணிட்டாங்க அடுத்து இவங்களையே கொண்டு வரலாம்னு அவங்க நினைக்கல. 2016 அதை பண்ணாங்க. கேள்வி எங்கன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட அந்த பாப்புலாரிட்டி அந்த சினிமாவோட இமேஜ் அப்படிங்கிற ஒரு மூலதனம் மட்டும் தானே இருக்குது. களத்துல கொள்கைகள் ரீதியா பிரச்சனைகள் ரீதியா நீங்க எந்த வகையில அப்படி சொல்றீங்க? அது திரும்ப எந்த இல்ல கொள்கைகள் சார்ந்து அவர் பேசவே இல்லையே. திரு குமார் அவர்கள் கேக்குறாரு அவருடைய பொருளாதார கொள்கை என்ன, அவர் சோஷலிஸ்டா கம்யூனிஸ்டா லிபரலா, நீங்க கேக்குறது இல்ல அவருடைய வந்து மொழி சார்ந்த கொள்கை என்ன டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் தான கொள்கைகளை இல்ல அசோகா அந்த பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்க்குள்ள ரஜினி இருந்தாரான்னு கேக்குறது. அதாவது எம்ஜிஆர் வந்து 1957ல இருந்தே ஒரு பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ்க்குள்ள இருந்தாரு. 62ல ஜெயலலிதா அவர்கள் நடிக்கிற காலத்திலே கட்சியில. ஆனா நீங்க இங்க ரஜினியை அணுகி பார்க்கிற போது இவர் 95ல பாட்சா படவலால இருந்த இந்த அரசியல் உரையாடலுக்குள்ள நிக்கிறார். இல்லங்க அப்புறம் அரசியல்லே இல்லன்னு ஒதுங்கிட்டாரு. அதுதான் யாருக்கும் இல்லைன்னா ஆர்கே நகர் வரைக்கும் நிச்சயமா அது அவரோட கிளவரான இடம் அதுதான். அவர் எப்படி கோடி கோடியாக சம்பாதிக்கிறவராக இருந்தாலும் தன்னை ஒரு எளிய மனிதர்ங்கிற பிம்பத்தை கட்டுறாரோ அதே மாதிரி எந்த கொள்கை சார்ந்த அரசியலுக்குள்ளேயும் தன்னை நிறுத்தாமலே அரசியல் சார்ந்த உரையாடலுக்குள்ள அவர் நின்னுகிட்டே தான் இருக்காரு. அந்த இடத்தையும் நாம மறுத்தர முடியாது. திரு ராகவன் உங்களுடைய இறுதியான அதுங்க திரு ரஜினிகாந்த் வராரோ அரசியல்ல வரலையா அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை. ஆனால் வரக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது தான் நம்ம சொல்றோம் அது அவருடைய உரிமைன்னு சொல்றோம். நீங்க சொல்றீங்க இந்த சப்ஜெக்டை பத்தி அவருக்கு என்ன இருக்கு என்ன கருத்து இருக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே வந்திருக்க முடியாது. ஏடிஎம்கே உருவானதுக்கு காரணம் என்ன? கொள்கை முரண்பாடா? கணக்கு கேட்டாரு கொடுக்கல, வெளில போனாங்க, வெளில வந்துட்டாரு. ஒரு கட்சி உருவாவதற்கான காரணத்தை சொல்லுங்க. மதிமுக எதனால வந்தது? அங்கே ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னுரிமை தராங்க. நான் என்ன காலி பண்ண பாக்குறாரு கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தாரு. பாரதிய ஜனதா வந்ததுல இருந்து காங்கிரஸ் வந்து கூட ரெண்டா பிரிஞ்சிருக்குது. இல்ல அது எல்லாமே யாரும் கேளுங்க. ஒரு கட்சி வந்திருக்குமா? ஒரு நடிகர்ங்கிற ஒரு மூலதனம் மட்டுமே தான் இருக்குதா அப்படிங்கறத கேள்வி. அதுதான் சொல்ல வரேங்க. டைரக்டர் சீமானுக்கான நேரடி ஒப்பீடுனா திரு விஜயகாந்த் அவர்கள் சொல்லலாம். ஒரு நடிகரா இருந்தாரு, அப்புறம் எந்த இதுக்கு முன்னாடி எந்த அரசியலையும் இல்ல, நேரடியா கட்சி ஆரம்பிச்சாரு. அது போன்ற விஷயம் தான். இப்ப இங்க தமிழ்நாட்டுல சிவாஜி கணேசனாவது காங்கிரஸ்ல இருந்தாரு, வந்தாரு, கட்சி ஆரம்பிச்சார். மீதி பேர்லாம் பாக்யராஜ் ஆரம்பிச்சார். எல்லாரும் சீமான் கட்சி ஆரம்பிச்சு என்ன காரணம்? அவரு இவர் டைரக்டரா இருந்தார். அவருக்கு தனக்கு என்னமோ எல்லாரும் செல்வாக்கு இருக்குன்னு ஆரம்பிச்சார். அவருக்கு அதுக்கு முன்னாடி சீமானுக்கோட கொள்கை என்ன, இந்த தமிழ் பிரச்சனை என்ன, இந்தியாவுல பொருளாதார கொள்கை என்ன, சீமான் கட்சியோட பொருளாதார கொள்கை யாராவது கேட்டிருந்தாங்களா? கேட்ட அவரு தான் சொல்ல தெரியுமா? சொல்றாரு. இல்ல அவர் இயக்குனர் காலகட்டத்திலேயே கொள்கை ரீதியான பல கூட்டங்கள்ல எல்லாத்தையும் பேசியிருந்தாரு. இல்ல நான் கேட்ட கேள்வி எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் எல்லா கொள்கைக்கும் விளக்கம் கொடுக்க அவசியம் நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்களோன்னு தோணுது. நான் நடிகர் வந்து ஏன் வராருன்னு நான் கேட்கல. இப்போ அவருக்கு ஒரு பாப்புலாரிட்டிங்கிற ஒரு மூலதனம் அவரிடம் இருக்கிறது. அதை தாண்டி திரு எம்ஜிஆர் அவர்கள் போலவோ இல்ல மற்றவர்கள் பண்ணது போலவோ திரு சிவாஜி கணேசன் அவர்களும் நீங்க சொன்னது போல வந்தார், நடிகர்ன்ற பாப்புலாரிட்டி இருந்தது, ஆனால் தோற்றார். அதனாலதான் கேக்குறேன், அந்த அது மட்டுமே போதுமானதா? ஈவன் திரு ரஜினிகாந்த் ஒரு நிமிஷம், திரு ரஜினிகாந்த் வந்தாலும் கூட அவர் மக்களை சந்திக்கணும். திரு சீமான் இப்ப சொல்றாரு பாத்தீங்களா, தமிழ் தமிழ், அது அங்க சொல்லட்டும். மக்கள் இவர் சொல்லுவது, திரு சீமான் சொல்லுவது சரின்னு சொன்னா ரஜினிகாந்த் ஒரு இடத்துல கூட வின் பண்ண முடியாது. ஆனா அது முடிவு பண்ற இடம் மக்கள் தானங்க. நீங்க தடுக்கிறதுக்கு சட்ட ரீதியாவோ அரசியலமைப்பு சீட்டு இதுவாகவோ நியாய ரீதியாகவோ என்ன ரைட் இருக்குன்னு தான் கேட்கிறேன். அவர் பிஜேபிக்கு வருவாரா, பிஜேபியை எதிர்த்து நிப்பாரா? எதிர்த்து நின்னாலும் நாங்கள் சந்திக்கணும். வரக்கூடாது, எங்களை எதிர்த்துருவாருங்கிறதுனால அவர் கட்சி வரக்கூடாதுன்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்றேன். அவர் வரட்டும் வராம போட்டோம், அவருடைய முடிவு. எங்களுக்கு அதை பத்தி எல்லாம் ஒண்ணு கிடையாது. திரு ரஜினிகாந்த் அவர்கள் தான் இறுதி முடிவை எடுக்க வேண்டும் என்பதுதான் நீங்க அனைவரும் கூடக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அதுதான் நிதர்சனமும் கூட. திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலில் நேரடியாக இறங்க போகிறாரா, ஒரு கட்சியில் சேர போகிறாரா, தன்னுடைய தனி கட்சியை தொடங்க போகிறாரா என்பது எல்லாமே வந்து தொடர்ந்து பேசப்படக்கூடிய விஷயங்களா இருக்கிறது. பல்வேறு முன்பு குறிப்பிட்டது போல அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய கருத்துக்களை இது சார்ந்து தெரிவித்திருக்கிறார்கள். திரு ரஜினிகாந்த் அவர்கள் தவிர திரு ரஜினிகாந்த் அவர்களுடைய கருத்துக்காகவும் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாகவும் காத்திருப்போம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தனி தொலைக்காட்சி.